பிரைஸ் உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையிலேருந்து. இன்னைக்கு எனக்கு பழைய பில்டிங், அது ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கு அந்த பில்டிங்கு. அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒவ்வொரு மாதத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு அனாயிண்டிங் ப்ரேயர் நடக்குதுங்க. அபிஷேக கூட்டம் நடக்குது. காலையில 10 மணிலேருந்து மாலையில 4 அல்லது 5 மணி ஆகுது முடியறதுக்கு. ஆனா முடிஞ்சும் அந்த இடத்த விட்டு யாரும் லேஸ்ல போறது இல்லைங்க. ரொம்ப குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும் அழைப்பு கொடுத்து அங்க அழைக்கிறாங்க. உங்களுக்கு சமயம் இருந்தா, உங்களுக்கு வாஞ்ச இருந்தா நீங்களும் வந்து கலந்துக்கங்க. அந்த கூட்டத்துல அப்படி என்ன விசேஷம்? என்னால காலையில என்னோட சர்ச்சோட அந்த இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் நான் மத்தியானத்துக்கு அப்புறம் தான் நான் அங்க போக முடிஞ்சிச்சு. இதோட 2வது முறை நான் போயிருக்கேன். அது என்னால விளக்க கொடுக்க முடியல. பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டு அறையில கூடியிருந்த அந்த அனுபவத்தை நான் அங்க உணர முடிஞ்சிச்சுங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எப்படி ஆவியானவர் பலமா இறங்கி இருப்பாரு, எப்படி ஆவியானவர் இறங்கினா ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே ஒரு விருப்பம் இல்லாம சுத்தி சுத்தி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஜெபம் அங்கங்க ஜெபம் நடந்திருக்கு. முடிஞ்ச பிறகும் விசேஷமாக தனித்தனியாவும் ஜெபிக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. 2வது முறை போயிருந்தனால இதை எப்படியாவது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். உங்கள யாருக்காவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுன்னா, ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமையில அந்த கூட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு அருமையான வேத வார்த்தை அறிவிச்சாங்க. அதாவது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு தேவாதி தேவனை துதிக்கணும்ன்றது கட்டாயமா அல்லது தேவனுடைய விருப்பமா அல்லது தேவனுடைய எதிர்பார்ப்பா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமாங்க, தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த மீட்டிங்க்கு அடுத்த மாதமாவது நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. God bless you all.